வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இ-சேவை மையத்திலையோ நீங்கள் நெட் சென்டர்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இ-சேவை மையத்திலையோ நீங்கள் வேறு ப்ரௌசிங் சென்டர்லேயோ நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்களே அப்டேட் பண்ணி எழுதி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து 2-3 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி 2-3 டைம் நீங்கள் வந்து குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட வேறு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம், நம்ம அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற அப்ளிகேஷன் மிஸ் ஆயிடுச்சு, அதில் அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் tnbc.government.in அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு இருக்கும். இதில் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதில் அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ டேபில் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே 2வதாக இருக்குது பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கேப்சர் கோடு என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண டீட்டெயிலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பீங்க, குரூப் 4 இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இருக்கும். இது லாஸ்ட்டில் வந்து பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் 1/2024. இந்த 2024க்கு நேராக எடிட் வியூ டாக்குமெண்ட் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து வியூ கிளிக் பண்ணுங்கள். வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுன்னு இருக்கும். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேலே சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மொபைல் மூலிமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் சிஸ்டம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.